அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் இவ்வளோ பெரிய பேனரில் இந்த பகிர்ந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன? ஓகே, ஆக்சுவலி அப்பா இறக்கும்போது கையில் வெறும் 4000 ரூபாய் தான். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே சென்னைக்கு வரத்துக்கு அந்த டைமில் எனக்கு பெரிய இன்கம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னோடய அப்பா இறந்துட்டாங்க, நாளைக்கு காரியம் பண்ணணும், எனக்கு பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து உதவிக்கு பதிலாக நக்கலும் நையாண்டியும் தான் கிடச்சிது. அப்போ தான் நினச்சேன், இங்கே வந்து ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்தில் கிடையாது. அந்த துக்கத்தை ஷேர் பண்ணுற ஒரு பர்சனாக நான் இருக்கணும்னு நினச்சேன். என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பாக சத்தியமாக, என் பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க, என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கண்டிப்பாக என் வாழ்நாள் முழுக்க நான் கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னால் முடிஞ்ச சிரிப்பாகட்டும், என்னால் முடிஞ்ச ஒரு அன்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னோடய வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன். 36 வயசாக எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை. இது எல்லாருக்குமே மனுஷங்களுக்குள்ளே இருக்குது. அந்த அன்பு புரியும் பொழுது இது எல்லாமே மாறும். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணாக இருந்து நான் எவ்வளோ பர்டன் நான் எனக்கு அனுபவிச்சனோ, வந்து இறங்கும்போது காசு இல்லாமல் இருக்கும்போது அனுபவிச்சனோ, அது இல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் செங்கல்பட்டில் அப்பா அம்மாவோ இல்லை யாரையோ எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா முதல் கால் எனக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. அவங்கள எந்த ஊராக இருந்தாலும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இது நான் எனக்கு நானே என் அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம். அதை வாழ்க்கை முழுக்க நான் செய்வேன். இந்த பகிர்ந்து ஒன்றும் அந்த கான்செப்ட் தான். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இது பின்னாடி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன், பட் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் நாங்கள் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஒரு மைல்டு மியூசிக்காவது போட்டிங்கன்னா மைக் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் பர்சனலாக ஒரு பேர் செரிமனி நடந்துகிட்டு இருக்கு. பட் எனிவேஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட ஒரு பேர் சுட்டு விழாவை நம்ம இங்கே நல்லபடியாக நடத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த குழந்தையின் பேர் வந்து கிருபாய் அப்படின்னு வச்சுருக்காங்க, பெண் குழந்தை. எனக்கு இப்போ இப்படியெல்லாம் பப்ளிக்காக கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன செய்கிறது சொல்லி நிற்க அப்படின்னா இல்லைன்றபடியாக அப்படி கொடுக்குறேன்னு நான், அவ்வளோதான். பப்ளிக்காக நான் கொடுக்க உண்மையிலேயே விருப்பம் இல்லை. ஆனால் இப்படி கொடுக்குறத பார்க்க நிறைய கொடுக்கணும் போல தான் கிடக்குது. என்ன தேவையோ கேட்டு வேண்டி அவட்ட கேட்டால் கொடுப்பா. என்ன தேவையோ மற்றவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தாலும் கொப்பியல் அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. என்ன கேட்டாலும் இவட்ட கேட்டால் கொடுப்பா. எனக்கு இதுகளில் மினக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் சரிதானே. இதுகளை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் போல கிடக்கு. நான் ஒவ்வொரு வருஷம் வந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு 2 தடவையும் வருவேன். வந்து கொடுக்குறதுக்காகவே வந்துட்டு போயிடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்மா. கேட்கணும், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியாக பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இதுக்கான காரணம் என்ன? அது சிறு வயதிலேருந்தே வந்திருக்கு. அந்த நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்குது. இங்கே வந்ததை இன்னும் கொடுக்கணும் போல கிடக்குது, அவ்வளவுதான். யாருக்கு என்ன கேட்டான்னு கொடுக்கணும். ஒரு காலம் இல்லை என்ற பழக்கம் இல்லை, அவ்வளவு.
செக். ஓகே. ஸோ நீங்கள் சின்ன வயசுல இருந்தே நீங்கள் உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் 12 வயசுலேருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அண்ட் எந்த மொமெண்ட்டில் அண்ட் யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இந்த கூட பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம இந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சுக்கொண்டு. பட் எல்லா விஷயம் பண்ணும்போதுமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பாக வேணும்ல. நம்ம நார்மலாக ஒரு ஜாப் பண்ணோன்னாவே நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. பட் நீங்கள் வந்து ஆயிரங்கள்ல இல்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் நல்ல திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்ருக்கீங்க. ஃபேமிலியிலேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா நான் அங்கே விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன், இடையில் போய் பார்த்துட்டு வருவேன், அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வை பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக நம்ம ஓடிட்டுருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி பண்ணு. யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? கண்டித்து ஒரு திறமை இயலாதுன்னு இருக்காமல் ஏதாவது ஒரு சிறு தொழிலை துவங்கி செய்யக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா, என்னட்ட கேட்டுட்டு செய்வா. என்னட்ட கேட்காமலே செய்யலாமன்ற அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். சரி, ஏட்டா, வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தியாகி ஐயாவால் தான் இந்த நிகழ்ச்சி. உண்மையை சொல்லணும்னா தியாகி ஐயா இல்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சியே இல்லை. உண்மையாகவே உணவை தாண்டி ஒரு விஷயம் போதும்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா? ஒரு உணவுக்கு மட்டும்தான் போதுங்கிற எண்ணமே வரும். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால சாப்பிடவே முடியாது. போதும் 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 போதும்னு சொல்லுவோம். காசோ பணமோ சொத்தோ இன்னும் வேணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. உண்மையாகவே நமக்குன்னு கேட்கும்போது அது நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இன்னொரு உயிருக்காக நீங்கள் கேட்டு பாருங்களேன், அது உடனே நடக்கும். ஐயோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணுங்களேன், 100 பேர் உதவி செய்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. தியாகி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்பினதுக்கும் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், பத்திரிகையாளர் நண்பர்கள், நாங்கள் சொன்ன உடனேயே வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நிக்சன் சார், தேங்க்யூ புவன் சார், நீங்கள் உடனே எங்களுக்காக வந்திருந்தீங்க. அண்ட் சரவணன் சார், உங்களுடைய சப்போர்ட் ஐயாவை வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இனிமேல் இந்தியாவில் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அசா சார், எங்களுடைய டீம், நீங்கள் பார்க்குற இத்தனை விஷயமும் நடந்தது ஒரே நாளில் தான். உண்மையாக சொல்லணும்னா மண்டே ஈவினிங் ஃபைனலைஸ் பண்ணி ஒரே நாளில் ப்ரொவிஷன்ஸ், வீல் சேர்ஸ், எங்களோட டாக்டர் ஜோஷ்வா சார் ஒரே ஒரு இடம் தான் சொன்னார், சர்ஜரிக்கல் நம்மளுடைய வீல் சேர்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து இறங்கிடுச்சு. அவ்வளவு சப்போர்ட்டிவ். அண்ட் இது வந்து ஆட்டோ வந்து 2 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு 2 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்க நாங்கள் இங்கே கூப்பிட முடியல. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 4 நாளில் சொல்கிறேன், அவர் வந்ததுலேருந்து. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொத்து வாங்கணும்னு மட்டும்தானே எல்லாருக்கும் தோணும். உண்மையாகவே 15 லட்சத்தை 4 நாளில் செலவு பண்ண பர்சன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மக்களுக்காக பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேவைன்னு நினைக்கிறாரு. அதில் நான் ஒரு டூலாக இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தெரியல கடவுள் என்ன வந்து இந்த மாதிரி கொடுக்க வைப்பாரா அப்படிங்கிறது தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆர்ஃபனேஜ் போய் ஒரு கேக் வெட்டுறது தான் சமூக சேவைன்னு நினச்சேன். அதை அப்படியே மாற்றினது லைஃப்பில் மறக்கவே முடியாத சுச்சுவேஷன்ஸ். என் கூட இருந்தது மனிதநேயம் மட்டும்தான். அந்த மனிதநேயத்துக்காக வாழ்நாள் முழுக்க என்னுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு நான் வேலை செய்வேன். என்னோடய வேலையை தாண்டி
இந்த ஒரு அன்பை பரப்புறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளும் கூட. இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்காங்க. முக்கியமாக தாகிர் ஹுசைன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ. நீங்கள் கட் பண்ண அந்த வென்யூவோட பேமெண்ட்டில் நாங்கள் இன்னும் ஒரு 5 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நன்றி. பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்ததுக்கு.